திமுகவை நம்ம சப்போர்ட் பண்ணி துணை முதல்வர் ஆயிடலான்ட்டு ஒரு கணக்கில் பேராசையில் வந்திருக்காரா? எங்கள் தலைவர் துணை முதல்வராக ஆகக்கூடாதா? அப்படியே வருவதனால் ஏதாவது இடையூறுவாக இருக்கா? எல்லோருக்கும் வயிற்றெரிச்சல் இப்போவே புலி கரைக்கிறதா? அது ஒரு பக்கம். எங்கள் தலைவர் தமிழ்நாட்டு அரசியல் மீது கவனம் செலுத்த வேண்டும் என்று சொல்லியிருப்பது. எங்கள் தலைவர் 2 முறை நாடாளுமன்றத்துக்கு போயிருக்கிறார். அப்புறம் அந்த ஒரு வார காலம் எங்கள் தலைவர் டெல்லிக்கு போயிட்டார்னா, எங்களுடைய கட்சி தலைவர் எங்கள் தலைவரை தாண்டி எங்கள் கட்சியில் இருக்கிறவங்க வேறு யாரும் போய் பார்க்க மாட்டாங்க. எங்கள் கட்சியில் மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் தலைவரை தாண்டி மற்றவங்களை யாருமே போய் பார்க்க மாட்டாங்க. அவர் எம்எல்ஏவாக இருந்தாலும் சரி, அவர் எம்பியாக இருந்தாலும் சரி, அவங்க வீட்டு வாசப்படி என்ன போக மாட்டாங்க. எங்கள் தலைவர் சும்மாவே உட்காந்துருந்தா கூட அங்கே 100 பேர் 1000 பேர் நின்றுட்டு இருப்பான். இன்றைக்கி ஒரு நாள் இங்கே உட்காந்தான்னா இந்த ஒரு நாள் முழுக்க இங்கே மாநாடு மாதிரி கூட்டம் நிற்பாங்க. எங்கள் தலைவர் அதை பார்க்குற தம்பிங்க கன்னியாகுமரியிலேருந்து வராங்க, மதுரையிலேருந்து வராங்க, ராமேஸ்வரத்துலேருந்து வராங்க. அவர் இல்லாத நாட்களில் இங்கே வந்துடுறாங்க. அண்ணா நாங்கள் இங்கே நாங்கள் உங்களை பார்க்க முடிய போகிறோம். இது காலங்காலமாக இப்படி போகுதே, இது ரொம்ப சங்கடமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு அரசுக்குள்ளே நம்ம தம்பிங்களுக்கு கைவிடாமல் பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் அவர் செயல்பட்டுக்கிறாரே தவிர, நீங்கள் சொல்கிறத போல் மற்றவங்க சொல்கிறதை போல் துணை முதலமைச்சரை வரட்டுங்க, அதே உங்களுக்குலாம் வயிற்று ஆகுது. இப்போவே இல்லை, இப்போ கணக்கில் இருக்கட்டும், நான் இருக்கட்டும் வரட்டும்ன்றேன். அப்படியா? வரட்டும். இல்லை, அப்படி சார் நீங்கள் சொல்கிறேன். இல்லை இல்லை இல்லை, இருங்க. நாங்கள்